ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கமலி யுவராஜு. எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ ஷார்ட்ஸ் போட்டாலும், வீடியோஸ் போட்டாலும், லைவ் போட்டாலும், அக்கா இந்த மாதிரி கொண்டை போடுற வீடியோ போடுங்க, அப்புறம் பேன் எடுக்கிறது, நிட் பிக்கிங் வீடியோ, பேனு குத்துற வீடியோ, தலை சீவுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த நண்பர்களுக்காக நான் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நான் ரிப்ளை வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி தலைக்கு குளிச்சுட்டு தலை சிக்க எடுக்கலை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தலையில் பேன் எடுத்துருப்பாங்க பாட்டி. பேன் எடுக்கிற வீடியோ, நிட் பிக்கிங் வீடியோ போடுங்கக்கான்னு அவ்வளோ கமெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக, அவங்க நண்பர்களுக்காக இந்த வீடியோ. தலைக்கு காய வச்சுட்டு தலையில் எண்ணெய் தடவில். ஸோ பாட்டி தான் ஈவினிங் டைமாக உட்கார வச்சு பேன் எடுத்தாங்க. தலையை நல்லா சீவிட்டு, முதல்ல பெரிய பல்லு சீப்பு எடுத்து நல்லா சீவிட்டு, சிக்கு எடுத்துட்டு குட்டி குட்டி பேனெல்லாம் எடுத்தாங்க தலையிலேருந்து. அப்புறம் தலையிலே வச்சு நல்லா குத்துனாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தலையில் உள்ள அரிப்பு நின்றுச்சு. ரொம்ப பேன் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் ஆனது. நிட் பிக்கிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. அப்புறம் எத்தனை தடவை தான் வீடியோஸில் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாலுமே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, முடி கொட்டாமல் இருக்க என்ன ரெமெடி சொல்லுங்கள், அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, இதே தான் கேட்குறீங்க. உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ நான் போட்டுடுறேன். அதுக்கு நான் என்ன ஷாம்பு போடுறேன், நான் எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் வீட்டிலையே. நான் வீட்டிலையே தான் எண்ணெய் எனக்கு ரெடி பண்ணிப்பேன். எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன். அதே மாதிரி நான் ஷாம்பு ஆயில் பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டுமே நான் ப்ரமோஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். இன்ன வரைக்குமே ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ப்ரமோஷனுக்கு ஷாம்புக்கும் ஆயிலுக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய அமௌண்ட்டுக்கு. ஆனால் நான் சொல்லிட்டேன், என்னை நம்பி என்னோடய ஃபாலோவர்ஸ் ட்ரஸ்டடாக நமக்கு ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்றைக்குமே லையாக சொல்ல மாட்டேன், பொய்யா நான் எந்த ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷாம்புக்கோ இல்லை ஆயிலுக்கோ நான் ப்ரமோஷன் வரைக்கும் பண்ணலை, கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். என்ன ஷாம்பு போடுறேன், ரொட்டீனாக என்னோடய ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய ஹேர் எவ்வளோ இருந்துச்சு, இன்ன வரைக்கும் அது எப்படி மேரேஜ் ஆகியும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் என்னோடய ஹேரை எப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்கிறதெல்லாம் தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் கமலி யுவராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி லாங் ஹேர் நிட் பிக்கிங் வீடியோஸு, ஆயில் அப்ளை பண்ணுறது, அப்புறம் சிக் எடுக்கிறது, ஜடை பின்னுறது, இது மாதிரி லாங் ஹேர் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இருக்க இதே சப்போர்ட் தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பேனை நல்லா பாட்டி நல்லா பேனு குத்துறதுலையே நல்லா அரிப்பு அடங்குற மாதிரி நல்லா அழுத்தி பேன்லாம் எடுத்தாங்க. நண்பர்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம். நியர்பை 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க. ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு என்னென்ன இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டவுட்டோ, அப்புறம் தொடர்ந்து என்னென்ன வீடியோஸ் போடணுமோ அது எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் கண்டிப்பாக வீடியோஸ் நான் போடுவேன், ரிப்ளை பண்ணுவேன். அதில் எந்த டவுட்டும் இல்லை. லைவ் அடிக்கடி வர சொல்கிறீங்க, அதுவுமே வாரத்துக்கு 2-3 தடவை நான் வருவேன். அப்போயுமே ஹேர் ரிலேட்டடாக என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தலைக்கு குளித்ததுக்கப்புறமா ஈர முடியோட இந்த மாதிரி கையை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேலாப்பில் முடியை ஒன்றா பிரித்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சிக்கெடுத்தால் நமக்கு அவ்வளோவா முடி கொட்டாது.
முடி ரொம்ப கொட்டாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே வர வீடியோஸ்லாம் நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள் சேனல்ஸை, தொடர்ந்து வீடியோஸ் வரதை பாருங்கள். சீவும் போது ரொம்ப வேகமாக அவசரமாக சீவாதீங்க. இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு எடுத்து, இது ரொம்ப காசு அதிகம்லாம் கிடையாது இந்த சீப்பு, ஏதோ 30 rupees தான் இந்த பெரிய பல்லு சீப்பு. இந்த மாதிரி ஒரு சீப்பு வாங்கி வச்சு சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன பல்லு சீப்பு வச்சு சீவுங்க. பார்க்குறதுக்கு நல்லா லாங் ஹேராக இவ்வளோ தூரம் நல்லா லாங்காக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்றோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமும் சிக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், அது நம்மளே பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் சொல்கிறேன், வீடியோஸில் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலாகாக போடுறேன், பாருங்கள். எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் படிக்கும்போது அப்போதுலேருந்தே எனக்கு நல்ல முடி தான். அந்த பிக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும்போதெல்லாம், ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம். ஆஃப்டர் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா நான் ஷாம்பு மாற்றிட்டேன். அதெல்லாம் என்னென்ன ஷாம்பு மாற்றினேன், இப்போ வரைக்கும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே நான் வீடியோஸில் சொல்கிறேன், பாருங்கள். இவ்வளோ பிளாக்காக இவ்வளோ ஷைனிங்காக நல்ல ஹேர் வந்து கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி இப்படி கொட்டாமல் பார்த்துக்கிறீங்க, அதெல்லாம் கேட்குறீங்க. ஷாம்பு அப்புறம் ஆயில் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடித்து நம்ம உடம்புல அயன் சத்து நிறைய இருந்தாலே நமக்கு ஹேர் ஃபால் அவ்வளோவா ஆகாது, அது நல்லா தடுக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு. ஹேர் கட் பண்ணுறது எப்பப்போ பண்ணணும், ஹேர் கட் பண்ணலாமா, எவ்வளோ பண்ணலாம், எப்போ பண்ணலாம், அதுவும் வீடியோ போடுறேன். ஹேர் பேக் போடுறது அப்படின்னா ஹேர் பேக் என்னென்னலாம் யூஸ் பண்ணி போடலாம், கண்டதையும் யூஸ் பண்ணாமல் என்னென்ன ஹேர் பேக் போடலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் வந்துட்டு நானே தான் ரெடி பண்ணி கோகோனட் ஆயில் வந்து வீட்டிலையே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்களுக்கு நம்ம நெய்பர்ஸுங்களுக்கெல்லாம் நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது என்னோடய ஆயில், என்னோடய தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு வேணும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்கள். இதில் இல்லைனாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கமலி 5321 என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் டிஎம் பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யாருக்கு என்ன வேணுமோ அவங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். நான் எப்படி தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் கம்மிங் வீடியோஸில் போடுவேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய லாங் ஹேர் லவ்வர்ஸ்க்கு, லாங் ஹேர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற என்னோடய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்களே ஹாப்பியாக வச்சுப்போம். எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.